அனைவருக்கும் வணக்கம். I feel great to take you this particular unit because this is very important, I suppose. நம்ம இன்னைக்கு என்ன படிக்கிறோம்னு சொன்னால் கனெக்டிங் கண்டிஷன்ஸ். கண்டிஷன்ஸ்னால் என்ன அர்த்தம்? நிபந்தனைகள் என்று எழுதியிருக்கு. நிபந்தனைகளை இணைக்கிறது. ஒரு விஷயத்தோட ஒரு நிபந்தனை அழைக்கிறது. நீ நல்லா படிச்சேன்னா நல்ல வேலைக்கு போகலாம், நீ நல்லவனாக இருந்தேன்னா லைஃப்பில் முன்னேறலாம். அப்போ நிபந்தனை. அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி நிபந்தனை வாக்கியங்களை தமிழில் சொல்லி பழகணும். தமிழில் சொல்லி பழகி அதுக்கப்புறம் தான் இந்த கனெக்டிவ்ஸ்க்கு வரும். இந்த நிபந்தனைகளை சொல்கிறதுக்கு அடுத்தவருக்கு உதவினால் நாம் நல்லவராகும். இப்போ நான் நிபந்தனை சொல்கிறேன், நான் நல்லவனாக இருக்கணும், நான் மனுஷனாக இருக்கலாம், ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவும் போது தான் நம்ம நல்லவராகும். மனிதருங்கிறது வேற, நல்லவருங்கிறது வேற. நல்ல மனிதர். இப்போ நீங்கள் நல்ல மனிதராக இருக்கணும்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் ஏதாவது ஒரு வகையில். இப்போ இது கூட ஒரு உதவி தானே. நீங்கள் இதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் இஸ் கிரேட்டஸ்ட் ஹெல்ப் தட் யூ டூ ஃபார் அதர் பீப்புள், இல்லையா? அதனால கண்டிஷன்ஸ். இப்போ இதுக்கு சிம்பிள் கனெக்டிவ் என்ன தெரியும் இல்லையா? இன் த இவெண்ட் ஆஃப் ஹெல்பிங் அதர்ஸ். பாருங்களேன், இன் த இவெண்ட் ஆஃப் ஹெல்பிங் அதர்ஸ். as usual I tell you, இதெல்லாம் தமிழ் மீனிங் நம்ம பார்க்க முடியும். தமிழ் மீனிங் சொல்லி இது பண்ணோம்னா நீ மனசில் அதை தெரிஞ்சுக்கங்க. இந்த ஈவெண்ட் ஆஃப் ஹெல்பிங் அதர்ஸ், மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்தால் we become good, நாம் நல்லவர்களாகுவோம். இந்த ஈவெண்ட் ஆஃப் இந்த கேஸ் ஆஃப்னு சொல்லணும். இது ரெண்டில் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த கேஸ் ஆஃப் ஹெல்பிங் அதர்ஸ் அல்லது இந்த ஈவெண்ட் ஆஃப் ஹெல்பிங் அதர்ஸ் we become good. யூஓ விஓ எது பண்ணாலும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இதே இதை காம்ப்ளெக்ஸ் சென்டரை யூஸ் பண்ணும்போது இஃப் போடலாம், இன்கேஸ் போடலாம். இது இந்த கேஸ் ஆஃப், நல்லா கவனிச்சுக்கங்க, வித்தியாசம் இருக்குது. இஃப் போடலாம், இன்கேஸ் போடலாம், சப்போஸிங் போடலாம். யாரை சப்போஸிங்னு பேசுறதா? சப்போஸ் யூ கம் டு மை ஹவுஸ், ஐ ஷல் கிவ் யூ டின்னர். சப்போஸ்ன்னு தான் சொல்கிறதுடைய சப்போஸுங்கிறது ஒரு ஆக்ஷன், சப்போஸிங்கிறது ஒரு கனெக்டிவ், கனெக்ட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கொள்வது. பாருங்க, சப்போஸிங் அல்லது ப்ரொவைடர்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ டு மேக் யுவர் ஸ்பீச் கிராண்ட் அண்ட் ஸ்டைல், இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. while you speak you should use this. if, in case, supposing, provided. அப்போ இதில் எது வேணாலும் வச்சுக்கலாம். if you help others, in case you help others, supposing you help others, provided you help others. அப்புறம் தான் அடுத்த சென்டென்ஸ் நம்ம பார்க்க போகுது we become good, நான் மற்றவர்களுக்கு நல்லவராகும். இப்போ பாருங்க, இது ரெண்டு கனெக்டிவ் கொடுத்துருக்கிறேன். இதில் 1 2 3 4 5 ஏறக்குறைய 7 கனெக்டிவ் படிச்சுக்கிறோம். இதே இதை காம்பவுண்டில் சொல்லும்போது என்ன தெரியும் இல்லையா? அதுக்குள்ள கனெக்டிவ் தென் ஒன்லி தான். இந்த கனெக்டிவ் நீங்கள் பண்ண பண்ணுங்க. இது நடுவில் தான் போடணும். காம்பவுண்ட் கனெக்டிவ் we help others, நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். தென் ஒன்லி, தென் போடலாம், தென் ஒன்லி போடலாம். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், சரிதா? we become good. அப்போ தான் நம்ம நல்லவராக முடியும். அப்போது நான் என்ன கொடுத்துருக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஈவெண்ட் ஆஃப், இந்த கேஸ் ஆஃப், சிம்பிள் கனெக்டிவ். இஃப், இன் கேஸ், சப்போஸிங், ப்ரொவைடட், அது காம்ப்ளெக்ஸ் கனெக்டிவ். இது தென் ஒன்லிங்கிறது காம்பவுண்ட் கனெக்டிவ். இதை பாஸ்டில் பேசலாம். நல்லா பாஸ்டில் பேசும்போது இந்த புரிஞ்சுக்க பாருங்களேன். பாஸ்ட், இஃப் யூ ஹேட் ஹெல்ப் அதர்ஸ் யூ பிகம் குட். நான் என்ன சொன்னேன், இதுக்கு முந்தினதுலேயே நான் சொன்னேன், முந்தின கிளாஸ்லேயும் சொன்னேன். 2 பாஸ்ட் ஆக்ஷன் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆக்ஷனை ஹேட் போட்டு சொல்லணும், ஹேட் ப்ளஸ் ஏசிபி போட்டு சொல்லணும். செகண்ட் ஆக்ஷனை ஆக்ஷன் 2லேயே சொல்லிடலாம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இப்போ இதில் இது நம்ம உதவி செய்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், நல்லவனாகிறது செகண்ட் ஆக்ஷன் தானே. அப்போ ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு ஹேட் போடணும். இஃப் யூ ஹேட் ஹெல்ப் அதர்ஸ், நீ யூ ஹேட் போட்டிருக்க பாருங்களேன். இஃப் யூ ஹெல்ப் அப்படி இல்லை, பாசிட்டிவ் இருக்கு. அதனால இஃப் யூ ஹெல்ப் அதர்ஸ் அப்படியெல்லாம் போடக்கூடாது. நம்ம இந்த ஹேடை மிஸ் பண்ணுறோம். அப்போ இஃப் யூ ஹேட் ஹெல்ப் அதர்ஸ், நீ ஏற்கனவே செய்திருந்திருந்தால், தமிழில் அதை பேசுறது நம்ம செய்திருந்திருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ யூ ஹேவ் பிகம் குட், நீ ஒரு நல்லவனாக இருக்கலாம். இப்போ அதாவது கனெக்டிங் த கண்டிஷன்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நம்ம பேசுறது ரொம்ப அதிகமாக இதை பேசணும். அப்படி வரும்போது எதிர்ப்பு ரிகாப்சுலேட்னா என்ன சொல்கிறேன், in the case of helping others we become good, in the event of helping others we become good. இதில் in the case of helping others இது சிம்பிள். அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் போகும்போது if you help others we become good, in case you help others we become good, supposing you help others you become good. இங்கே யூ போடுற, இங்கே யூ போடுங்க, புரியுதா? இதை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அதனால் இந்த நான் வி சசனங்களில் யூ போடுறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அது எந்த அளவு குறிப்பிடுறது நம்ம இஷ்டத்துக்கு எது வேணாலும் சொல்லிக்கலாம். அதே மாதிரி என்ன சொன்னேன், ப்ரொவைடட் வி ஹெல்ப் அதர்ஸ் வி பிகம் குட். அதே மாதிரி இன்கேஸ், இது இந்த கேஸ் ஆஃப் இன்கேஸ் வி ஹெல்ப் அதர்ஸ் வி பிகம் குட். சரி, காம்பவுண்ட் என்ன சொன்னேன், வி ஹெல்ப் அதர்ஸ், நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், then only we will become good. அதே மாதிரி இந்த பாஸ்ட்ல சொன்னா if you had helped others, நீ ஏற்கனவே ஒரு உதவி செஞ்சிருந்தீங்கன்னா you would have ஒன்று கவனிச்சுட்டாங்க, had plus AC3 would have plus AC3, இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது கிராமர்க்கு would have become. I suppose that you understand. ஒரு நிபந்தனை வாக்கிய பேசும்போது நான் இத்தனை கணக்கு சொல்லிட்டு இருக்கேன்ல, இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க to make you an expert in the expressions. ஒன்று, அப்புறம் ஏதாவது 2-3 நீங்கள் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் ஐ டெல் யூ, நான் காலையில் ஒரு புத்தகம் காமிச்சேன் இல்லையா, அந்த புத்தகத்தில் இன்னும் நிறைய கனெக்டிவ்ஸ் நான் கொடுத்துருக்கேன், காலம்ஸ் எல்லாம் போட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பட் யூ கேன் கோ த்ரூ தட் அண்ட் யூ கேன் லேர்ன். ஸோ தேங்க்யூ வெரி மச், ஆல் தி பெஸ்ட். இன்னும் ஒரே ஒரு லெசன் அக்கார்டிங் டு மை எஸ்டிமேட், அக்கார்டிங் டு மை பிளான், அந்த ஒன்றை மாத்திரம் ரெஃபரன்ஸு சொல்லிட்டு நான் டீச் பண்ணுறேன். But afterwards, நம்ம கற்றுக்கிறதா, so later on we can plan how we can go in future. Thank you very much.